பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக இருக்கிறீங்க என்பதை நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த தேவன் உங்களை பாதுகாப்பாராக. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவாராக. வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் சிந்தை, இருதயம் வார்த்தைக்கு நேராய் திருப்பப்படட்டும். வானமும் எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலக காரியங்கள் மாறுகிறது, பூமியின் காரியங்கள் மாறுகிறது, மக்களுடைய மனநிலைமை மாறுகிறது, இன்றைக்கு தேசத்தின் சட்டத்திட்டங்கள் மாறுகிறது. ஏற்பட்ட வியாதி நிமித்தமாக இன்றைக்கு சூழ்நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு பாதகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. It's never been changed. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிறவர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தையும் ஒரு நாளும் மாறி போவது இல்லை. அது வேதம் உண்மை, சத்தியம். இந்த நாளில் நான் உங்களோடு கூட சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க நான் பாரப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி மூலமாக தேவ பிள்ளைகளை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காக இவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. உம்முடைய வார்த்தையை தேவரீர் அனுப்பி இவர்களை உருவாக்கும், விடுதலை பண்ணும். கிருபையின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வார்த்தைகளை தியானிக்கலாமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்குடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதை மீண்டும் நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏன் ஜெபம்? ஜெபிக்கிறவர்கள் யார்? ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கவனித்துக் கொண்டிருப்பீங்க. ஜெபத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஜெபத்தின் வல்லமை அறிந்திருக்கலாம். ஜெபம் 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 இன்றியமையாத ஒன்று. போட்டி இல்லாத ஒரு ஊழியம் ஜெப ஊழியம். தேசத்திற்கு தேவை ஜெபம், குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், சபைகளுக்கு தேவை ஜெபம், ஒவ்வொரு தனி நபருக்கும் தேவை ஜெபம். இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மிக முக்கியமான தேவையான மருந்து ஜெபம், ஜெபம், ஜெபம். நான் செய்தி ஆரம்பிக்க முன்பதாக நான் கேட்கிறேன், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள் ஜெப நேரம் இருக்கிறதா? ஜெபிக்க பாரம் இருக்கிறதா? ஜெபிக்க வாஞ்சை இருக்கிறதா? ஜெப ஆவி இருக்கிறதா? ஜெபிக்கிறீர்களா? ஐயா, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவனுக்குள் இருக்கிற ஒரு முக்கியமான அனுபவம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவன். ஆண்டவரை குறித்து அறியாதவங்க கேட்பாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கடவுள்கிட்ட வேணுங்க கேட்பார்ல. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் பைபிள் காலேஜ் நான் படிக்கிறோம், என்னுடைய சீனியர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இதுக்காக ப்ரேயர் பண்ணு. தனியாக வந்து அவங்களும் ஊழியத்தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் வந்து சொல்லுவான், நீ ஜெபிச்சா நடக்கும் கண்டிப்பா. இதே போல் அனுபவங்கள் நான் அனுபவித்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அப்படிதான், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அப்படி என்றால் எல்லா நபர்களுக்கும் தெரியும், ஓ, கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் கடவுள், அவரிடத்துல போய் ஜெபிச்சா கேட்டா அவர் பதில் தருவார், கேட்பார் என்பது எல்லா நபர்களுக்கும் தெரிந்த உண்மை. நான் அடிப்படையாய் சில காரியங்களை உங்களுக்கு ஜெபத்தை குறித்து நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். காரணம், இந்த நாட்களில் உலக நாடுகளுக்கு அதிகமாய் தேவை ஜெபம். இதுவரைக்கும் இல்லாதை காட்டிலும் இப்பொழுது அதிகமான ஜெபங்கள் தேசத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டது போல ஆங்காங்கே வீடுகளை இப்பொழுது ஜெபிக்கிறார்கள்.
ஜெபம் 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 தேசத்தை அசைக்கும். ஜெபம் குடும்பத்தை அசைக்கும். ஜெபம் ஒரு தனிப்பட்ட மனிதனை அசைக்கும். திறமை செய்ய முடியாத ஜெபம் செய்யும். அனுபவம் செய்ய முடியாத ஜெபம் செய்யும். அறிவு செய்ய முடியாத ஜெபம் செய்யும். மூளையால் செய்ய முடியாத முழங்காலால் முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் ஜெபம் வானத்தை திறக்கும் திறவுகோல். ஜெபமே அக்கினி. ஜெபமே தீபம். ஜெபமே வல்லமை. ஜெபிக்கிற ஒருபோதும் சோர்ந்து போவது இல்லை. ஜெபிக்கிற ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை. ஜெபிக்கிறவன் தேவனை சார்ந்திருக்கிறான். தேவன் ஜெபிக்கிறவனை சார்ந்திருக்கிறார். ஜெபிக்கிறவன் தேவனை நேசிக்கிறான். தேவன் ஜெபிக்கிறவனை நேசிக்கிறார். ஜெபிக்கிறவன் தேவனை நம்பி இருக்கிறான். தேவன் ஜெபிக்கிறவரை நம்பி இருக்கிறார். இந்த நாட்களில் அதிகமாய் உழைக்கிறவர்கள், ஒத்துழைக்கிறவர்கள் இருப்பதை காட்டிலும் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு அவர் பாதத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். Why God chosen disciples? ஆண்டவர் ஏன் சீசர்களை தெரிந்து கொண்டார் தெரியுமா? முதல் மிக பிரதானமான குறிப்பு என்ன தெரியுமா? To be with him. அவரோடு கூட இருக்க. அதுக்கப்புறம் தான் ப்ரீச்சிங், ஹீலிங்ஸ்லாம், சுகமாக்குறது, பிரசங்கம் பண்றது, விடுவிக்கிறது. அதுக்கப்புறம் தான் முதலாவது காரியம் தம்மோடு கூட இருக்க. அதன் மிக பிரதானமான நோக்கம், ஆண்டுடைய விருப்பம் அதுதான். என் பக்கத்தில் என் பாதத்திலிருந்து உட்கார மாட்டானா? உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தனிப்பட்ட காரியங்களுக்காக தேவனுடைய பாதத்தில் போய் உட்காருங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாசித்த வசனம் பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இது பொதுவான நிருபம். அந்த மிக முக்கியமான வசனம் ஒருவேளை நீங்கள் வாசிக்க கவனித்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு. COVID-19 கொரோனா வைரஸ்னால் பாதிப்புகள் ஆரம்பித்தது சைனா தேசத்தில். அப்படியே உலகமெங்கும் பரவி இத்தாலி தேசம், அமெரிக்க தேசம், இப்பொழுது இந்தியாவிற்கும் நுழைந்து அநேகர் பயத்துக்குள்ளும் கலக்கத்துக்குள்ளும் இருக்கிறார்கள். பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் யோசிக்கும் போது ஐயோ முடிஞ்சது, இனிமேல் பொருளாதாரம் உயர முடியாது. சிலருடைய கேள்வி, இனி சபை திறக்க முடியாது. சிலருடைய தாக்கம், ஐயோ இனி கல்வி சாலைகள் திறக்கப்படாதோ, இனி உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் போயிருமோ, தேசம் இனி துளிர்விடாமல் போயிருமோ. எல்லாவற்றுக்கும் முடிவாயிச்சு. ஏற்பட்ட இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் நமக்குள் இப்படிப்பட்ட யோசனை. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு. உலகத்திற்கு முடிவு வரப்போகிறது. கல்விக்கு முடிவு, பொருளாதாரத்திற்கு முடிவு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. வெரி சூன். காலங்களும் சமயங்களையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள், காலம் கடைசி. We are living in the last days. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் மிக மிக முக்கியமான காரியத்தை எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் ஜெபம் ஜெபம். அதான் சொல்றார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றுப்பா. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவளாயிருந்து, ஒருவேளை உலகத்தாருக்கு இது தெரியாமல் இருக்கலாம், வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது எல்லாவற்றுக்கும் முடிவு, காலம் கடைசி. அது நமக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியல. அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க, இன்னும் உணர்வில்லாத இருக்கிறாங்க. ஜலப்பிரளயம் வந்து ஜனங்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாது இருந்தார்கள். அதே போலத்தான் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் உணர்வில்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள். அதுக்கப்புறம் மிக முக்கியமான கட்டளை கொடுக்கிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இந்த நிருபத்தை பேதுரு எழுதுகிறார். செயின்ட் பீட்டர். பேதுரு குறித்து உங்களுக்கு தெரியும், இயேசுவோடு கூட இருந்தார். முதல் சீசன் சொல்லுவாங்க, முதலாவது இயேசுவை அறிக்கை பண்ணினவர். நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டே. மீன் பிடிக்க தொழிலை விட்டு வந்தார். அப்படி பேதுரு குறித்து தெரியும் நமக்கு. நல்ல ஒரு அன்புள்ள சீசன், பலவிதத்தில் வைராக்கியம் நிறைந்தவர். அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபிக்க கூட்டு போனால் பேதுரு தூங்கிடுவார். அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது அதிகமாக ஜெபம் பண்ணல, ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். மறுரூப மலை கூட்டு போவார், தூங்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒரு மணி நேரமாக விழித்துன்னு ஜெபிக்க கூடாதா? அப்போ அந்த நேரத்தில் தூங்கி தூங்கி விழுந்துருவாரு. ஜெப அனுபவமே இல்லை. இயேசு ஜெபிச்சதை பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பெந்தைக்கோஸ்து நாள், அந்த நாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2ஆம் அதிகாரம்
இந்த ஜெபத்தின் விளைவாக பிரசங்கம் பண்றாரு. 3000க்கு அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. 3ஆம் அதிகாரம் வரும்போது பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு ஜெப நேரத்தில் ஜெபிப்பதற்காக போறாங்க. இப்படி பேதுருடைய வாழ்க்கையில் ஜெப அபிஷேகம் வெளிப்பட்டது. நான் சொல்ல முடியும், நான் கற்றுக் கொடுப்பதனால் நீங்கள் ஜெபிக்க முடியாது. மற்ற எல்லா காரியமும் கற்றுக்கொள்வதனால் செய்து முடிக்க முடியும். ஆனால் ஜெபம் கற்றுக்கொண்டால் செய்து முடிக்க முடியாது. பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஜெபிக்க முடியும். ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பேதுரு ஜெபத்தை குறித்து கற்றுக்கொண்டவர் தான். ஆனால் என்றைக்கு ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டாரோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாரோ, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க ஆரம்பித்தார். இந்த ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்தவர். தபித்தால் மரித்து போனார். முழங்கள் பிடித்து ஜெபித்தார் பேதுரு. உயிரோடு எழுப்பினார். ஒரு ஜெப அபிஷேகம் பேதுருவுக்குள் இருந்தது. அந்த தாக்கத்துல தான் சொல்றாரு, ஜெப அபிஷேகம் நிறைந்தவராய் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்க. பிவாய்ஸ் தெளிந்த புத்தி உள்ளவராய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நமக்கு தெரியாது இனி எத்தனை நாட்கள் போகுமோ, நம்முடைய ஆயுசு காலம் எத்தனை வருடம் போகுமோ, எத்தனை நாட்கள் போகுமோ, எத்தனை நிமிடங்கள் போகுமோ என்று நமக்கு தெரியாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் முடிவு சமீபமா இருக்கிறது. சீக்கிரத்தில் முடிவு இருக்கிறது. அதுக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். இதுவரைக்கும் ஜெபத்தை அசட்டை பண்ணி கொண்டிருந்தவர் பேதுரு தேவ அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்கிறவர் இந்த வார்த்தையை சொல்றாருன்னா நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது என்று அர்த்தம். ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபத்தை குறித்து அநேகர் சொல்லியிருந்தாங்க. ஜெபம் என்றால் என்ன? ஏன் ஜெபம் ரொம்ப முக்கியம்? Why prayer is so important? Prayer does not change God, but it changes him who prays. ஒருத்தர் சொல்றார், ஜெபத்துடைய முக்கியத்துவம் என்ன? ஜெபம் தேவனை மாற்றாது, ஜெபிக்கிற நபரை மாற்றும். உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்பத்தில், தேவன் மாறாதவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நாம் ஜெபிக்க 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 நம்முடைய சுவாபங்கள் மாற்றப்படும். ஜெபிக்க 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 நம்முடைய குணங்கள் மாற்றப்படும். ஜெபிக்க 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 நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாற்றம் உண்டாகும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நமக்குள் மாற்றம் உண்டாகும். அதுதான் ஜெபத்துடைய முக்கியத்துவம். ஜெபத்தை குறித்து இன்னொருவர் சொல்லியிருந்தார், prayer is not an exercise of wrestling with God in order to force him to conform to our will. நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் சண்டையிடுவது அல்ல ஜெபம். சில அதான் பண்றாங்க. ஆண்டவர் இது பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு அது விருப்பம் ஆண்டவர், இதை செய்யுங்க ஆண்டவர், இதை பண்ணுங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவர் நீங்க அப்படி பண்ணல? நம்ம ஏதோ சண்டைக்காரன் போல ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டு நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சண்டை போடுறோம். இதல்ல ஜெபம். என்ன சொல்றாருன்னா, prayer is that exercise of humble submission. prayer ஜெபம் என்பது முழுமையாய் தாழ்த்தி தேவ சமூகத்தில் கீழ்ப்படிந்து பணிந்து இருப்பதுதான் ஜெபம். whereby God begins to shape and conform our will to God. நம்முடைய சித்தத்தை அவருடைய விருப்பமாய் அவர் வணைகிறாராம், ஷேப் பண்றார். நம்முடைய சுய விருப்பம் இல்லாமல் தேவ விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை நமக்குள் தந்து நம்மை மாற்றுகிறாராம். ஜெபம் என்பது நம்முடைய சுய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கேட்பதல்ல. தேவனுடைய மன விருப்பத்தை, இருதய சிந்தையை, அவருடைய மன ஆசையை நமக்குள் போட்டு நிறைவேற்ற வைப்பதற்கு ஜெபிப்பது, தாழ்மைப்படுவதுதான் ஜெபம். அவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 82 முறை வருகிறது. 82 முறை பழைய ஏற்பாட்டில் வருகிறது. இதற்கு ஹீப்ரு வார்த்தை, எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தஃபிலா 74 முறை, பாலால் 4 முறை, தாவார் 1 முறை, ஆத்தார் 1 முறை, பென்தோஃபோலியா 1 முறை, லாகாஸ் 1 முறை. இப்படி ஜெபத்துக்கு எபிரேய வார்த்தை இப்படி கொடுத்திருக்கிறாங்க. ஜெபம் ஒரு இனிமையான வார்த்தை, ஆழமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, அற்புதமான வார்த்தை, இதமான வார்த்தை, சந்தோஷப்படுத்தும் வார்த்தை. இப்படி ஜெபத்தை கொடுத்திருக்கிறது. பார்ப்பதையும் கேட்பதையும் ஜெபமாக மாற்றுங்கள். ஒருவேளை சிலருக்கு ஐயோ ஜெபத்துக்கு எனக்கு நேரமே இல்லை, உட்காந்து ஜெபிக்க முடியல, பல மணி நேரம் உட்கார முடியல, அப்படியே ஒர்க் பிஸியில் இருக்கிறோம்,
எப்பவுமே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, பார்ப்பதையும் கேட்பதையும் ஜெபமா மாற்றுங்க. ஒருவேளை நீங்கள் வெளியே போய் கொண்டிருக்கலாம் பிரயாணப்பட்டு, நம்முடைய பார்வையில் ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கலாம், உடனே ஜெபிக்கலாம். ஆண்டவரே, விபத்துக்குள் ஆக்கப்பட்டவங்க சுகமாகட்டும். இன்னொரு ஜெபம், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இனி தேசத்தில் விபத்துகள் நடக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பார்ப்பது. இன்னொரு தீர்மானம் கூட எடுங்க. ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் நான் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் உள்ளத்தில் ஜெபிக்கிறது, ஆண்டவரே எந்த வியாதி போட்டு போறாங்களோ தெரியல, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கேட்பதை ஜெபமாக மாற்றுங்க. ஒருவேளை நம்ம எங்கேயோ போய் கொண்டிருக்கும் போது கண்களுக்கு முன்பதாக பிரச்சனைகள் ஏற்படலாம். நாம் ஜெபிக்கலாம், ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இங்க தேவ சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்படி பார்ப்பதையும் கேட்பதையும் சின்ன சின்ன காரியத்தை ஜெபமாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஜெபமாக மாறும். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்க தெரியாவிட்டால் இருக்கலாம். அப்படிதான் நான் முதலாவது பிராக்டிஸ் பண்ணது. கர்த்தர் அதிக அளவில் வெளியே பிரசங்கம் பண்ணுவது கிருபை கொடுத்தாலும் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு தனி நபரிடத்தில் தனியாய் முழுமையாய் சுவிசேஷம் அறிவித்து கொடுக்கிற அந்த கிருபை அதிகமாக என்னிடத்தில் இல்லை. ஆனால் முடிந்ததை சொல்லுவது உண்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் பிராக்டிஸ் பண்ணது என்ன தெரியுமா, ஒருவேளை எனக்கு அதிகமாக அவங்கள்ட்ட எப்படி ரீச் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாலும் சில டைம் ட்ராக்ஸ் கொடுக்கறது உண்டு. இதை வாசிங்க, தேவன் சமாதானம் கொடுப்பார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆனால் இருதயத்தில் ஜெபிப்பது உண்டு, ஆண்டவரே இவர் ரட்சிங்கப்பா, உம்மை அறியட்டும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பார். பில்லி கிரஹமுடைய ஒய்ஃப் உலகத்திலே தலை சிறந்த ஒரு நல்ல சுவிசேஷகர், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேரே வழிநடத்தினவர் சுவிசேஷகர். என்னுடைய மனைவி பில்லி கிரஹம் ஐயாவுடைய மனைவி. அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுத்தாங்களாம். அவங்க நல்ல ஜெபிக்கிறவங்க. அம்மா உங்களுடைய ஜெப டைரியை கொடுங்க. அப்போ அந்த அம்மா வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து கொண்டு கொடுத்தாங்களாம். இதான் என்னுடைய ஜெப டைரி. என்னன்னா அந்த அம்மா வந்து நியூஸ் பேப்பர் வாசித்து அதனுடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம எதுக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம்? அறிவுக்காக, ஞானத்திற்காக, சில காரியம் தெரிவதற்காக, சில காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தானே இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம். சிலர் வந்து ஆரம்பத்தில் பிகினிங் டு எண்ட், ஆல்ஃபா டு ஒமேகா, ஏ டு இசட், ஆ முதல் அக்கு வரைக்கும் எல்லாம் வாசிடுவோம். அப்படி எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம்? நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நான் குற்றப்படுத்தவில்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 21:36 லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். முதலாவது ஒரு வசனத்தை வாசித்தோம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இங்கே பார்க்கிறோம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி, something is going to be happen, but we do not know. நமக்கு தெரியாது என்ன தீமை ஏற்பட போகிறதோ, என்ன உபத்திரவங்கள், என்ன பிரச்சனைகள் ஏற்பட போகிறதோ என்பது நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. இப்போ சம்பவிக்கிறதே நம்மளால தாங்க முடியல, தப்பித்துக் கொள்ளப்பட முடியல. அறிஞர்கள், மருத்துவர்கள், பெரிய தலைவர்கள் இப்போ ஏற்பட்டுக்கிற கொள்ளை நோயில தப்பித்துக் கொள்ளப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அப்போ இனிமேலும் பல காரியம் சம்பவிக்குமா? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சி வரப்போகிறது, உலகத்தின் முடிவு வரப்போகிறது, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் மாறப்போகிறது, நித்திய நரகம் இருக்கிறது, நியாய தீர்ப்பு இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானா எண்ணப்படுவதற்கு, வருகையில் அவருக்கு முன்பதாக நிற்கணும். நியாய தீர்ப்பு நாளில் நாம் உண்மை உள்ளவர்கள் அவருக்கு முன்பதாக இருக்கணும். எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக இருந்து அவரை ஆராதிக்கணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. அதுக்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Pray without ceasing. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
இன்னொரு வசனம் ஏசாயா 59:16, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆண்டவர் பாருங்க ஆச்சரியப்படுறார். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டுடைய இருதயத்துடைய பாரம் என்ன தெரியுமா? யாராவது ஜெபிப்பாங்களா? ஜெபிக்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்களா? ஜெபிக்க யாராவது இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்கிறார். ஜெபம் 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 மிக 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 அவசியம். ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட, ஐயோ இவ்வளவு கொடுக்குறாங்களே, ஐயோ இவ்வளவு ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, இவ்வளவு சபைக்கா போறாங்களே, இப்பா அப்படிலாம் பார்த்து ஆச்சரியப்படல. ஜெபிக்கிறது ஒருத்தனும் இல்லையே, சுய காரியங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஜெபிக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, are you praying for the world? Are you praying for the nation? தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? உலகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தனி நபருக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அழியிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வெளியேறப்பட்டது ஆத்துமா. ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. ஜெபம் 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 அவசியம். எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சிறப்பில் நிற்க மோசே திறப்பில் என்றார். நெகேமியா, எஸ்ரா, எஸ்தர், மொர்தெக்காய் திறப்பில் என்றாங்க, தேசத்தை அழிக்காதபடிக்கு. இன்னைக்கு அதான் கர்த்தர் பாரப்படுகிறார். ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? ஆசாரியன் போறார், ஆசாரியன் அவைலபிளா இல்ல. தீர்க்கதரிசிட்டு போனா தீர்க்கதரிசி அவைலபிளா இல்ல. தேசத்தின் பிரபுக்கள் அவைலபிளா இல்ல. அப்போ தேசத்தின் ஜனங்கள் அவங்க அவைலபிளா இல்ல. அப்புறம் சொல்றாரு இந்த வார்த்தையை, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். சுவரை அடைக்க சைனா தேசம், அது சுற்றிலும் சைன பெருஞ்சுவர் உண்டு. நான் ஒரு ஹிஸ்டரி புக்கில் நான் வாசித்தது, ஒரு ஜெப புத்தகத்தில் எழுதியிருந்தாங்க. பல ஆண்டு முன்பதாக 2 முறை சைனா தேசம் அந்நியர்களால், அந்நிய தேச ஜனங்களால் பாதிக்கப்பட்டது, கொள்ளையடிச்சுட்டு போயிருந்தாங்க. காரணம் என்ன? சுற்றிலும் சுவர் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் மெயின் கேட்டில் காவலர்கள், வாட்ச்மேன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க தான் பாதுகாக்கிறவங்க. அப்போ அந்நிய நாட்டு பகைஞர்கள், எதிரிகள் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வாசலை காக்கிறவங்ககிட்ட லஞ்சம் கொடுத்து அவங்க இதமாய் பேசி தேசத்துக்குள் நுழைஞ்சு 2 முறை தேசம் பாதிக்கப்பட்டது. திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் திறப்பின் வாயில நிற்கணும். நான் திறப்பின் வாயில நிற்கிறோம், ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஜெபத்தில் சரியாய் காக்காத நிமித்தமாகத்தான் இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் உலகத்தில் ஏற்படுகிற அநேக உபத்திரவங்களும் ஜனங்களுடைய அழிவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், நாம் சரியாய் திறப்பின் வாயில நிற்கல. ஒரு உண்மை சம்பவம், ஒரு சின்ன பையன் விளையாடுவதற்காக குளத்து பக்கத்தில் போயிருக்கிறான். அவன் கண்ணால் கண்ட சம்பவம், குளத்திலிருந்து ஒரு சின்ன ஓட்ட வழியாக தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா டேம் குளத்தில் வந்து ஓட்டை விழுந்து தண்ணி வந்துச்சுன்னா அந்த ஹோல் வந்து பெரிய லெவலில் மாறிட்டே இருக்கும், தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, யாரையுமே கூப்பிட முடியல, பக்கத்தில் யாரும் இல்லை. யோசிக்கிறான், இந்த தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த குளம் பெரிய ஓட்டையாகி முழு தண்ணியும் வந்து இந்த கிராமம் பட்டணம் அழிக்கப்பட்டுருமேன்னு சொல்லி யோசிக்கிறான். கல்லெல்லாம் வச்சு அடைச்சு பார்க்குறான், முடியலை. என்ன பண்ணுறான் அப்படின்னா, தான் அந்த ஓட்டை பக்கத்தில் போய் படுத்துக்கொண்டு தன் முதுகை வைத்து அதை மறைத்து கொண்டான். இப்போ ராத்திரி மூலம் வீட்டுக்கு போகல, அதிகாலை வந்து பார்க்குறாங்க, அந்த சின்ன பையன் அங்கே மறித்து கிடந்தான். ஆனால் சம்பவம் என்ன தெரியுமா? தண்ணீர் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த ஓட்டை பக்கத்தில் போய் தன் முதுகை வைத்து படுத்துக்கொண்டான். அந்த பட்டணம் காக்கப்பட்டது. நீங்கள் தியாகம் பண்ணி கொஞ்ச நேரமாகிலும் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஜெபத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஜெபம் மிக 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 முக்கியம்.
Praise is the link that connects us with God. ஜெபம் நம்மை தேவனோடு கூட இணைக்கும். தேவனோடு கூட இணைக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Prayer is the world's greatest wireless connection. ஒயரே இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கனெக்ஷன் தான் ஜெபம். ஜெபம் 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 இருக்கிறதா? ஜெபம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து காலையில் ஜெபித்தார், அதிகாலை ஜெபித்தார், சாயங்கால நேரத்தில் ஜெபித்தார், இரவு முழுதும் ஜெபித்தார், மத்தியானத்தில் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவர். ஒருவேளை திறமைகள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், பணங்கள் இருக்கலாம், சில அறிவுகள் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம். ஜெபிக்கிறவர்களா? நீங்கள் ஜெபிக்கிறவர்களா? ஒருவேளை பல வருடங்கள் கிறிஸ்தவலா இருக்கலாம், கிறிஸ்தவ சபைக்கு போகலாம். உங்களுடைய முட்டியை செக் பண்ணி பாருங்க. செக் யுவர் நீல். காய்ப்பு இருக்குதா? அடையாளம் இருக்குதா? நம்முடைய முழங்கால முடக்கிறோமா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எல்லா முழங்கால முடங்கணும், எல்லாம் நாம அறிக்கை பண்ணோம். You should bow down before God. முதலாவது நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தணும், முழங்கால் படிக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் ஜெபித்தார், மறுரூப மலை மேலே போய் ஜெபித்தார், கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். இந்த மூன்றுல ஆண்டவர் வித்தியாசமாய் கற்றுக் கொடுத்தார். வனாந்தரம் தனிமை நிறைந்த இடம், வேதனை போகும் நேரம், கஷ்டத்தின் நேரம், உபத்திரவத்தின் நேரத்தில் கூட ஜெபிக்கணும். உயரமான மலை, மறுரூப மலையில போய் ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற நேரத்தில் கூட, உயர்வான நேரத்தில் இருக்கலாம், கர்த்தர் எல்லா சொத்துக்களும், ஆசைகளும், அனுபவங்களும், ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கலாம். அந்த நேரத்திலையும் ஜெபிக்கணும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். இந்த ஒன்று தோட்டம், செழிப்பான நேரம், எல்லா செழிப்பான ஆசீர்வாதங்கள் இருக்கிற நேரத்தில் கூட ஜெபிக்கணும். நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவை நேரம் மட்டும் வனாந்தரமான பாதையில் மாத்திரம் ஜெபிக்க வருகிறோம். கர்த்தர் உயர்த்தி இருக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்க, தாழ்வா இருக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் இருக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்க. வியாதியா ஜெபம் பண்ணுங்க, சுகமா ஜெபம் பண்ணுங்க, லாபமா ஜெபம் பண்ணுங்க, நஷ்டமா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் 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 உங்களை இன்னும் ஆண்டவர் பக்கத்தில் இணைக்கும். தேவனையே சுற்றி வருவது, தேவனையை நம்பியிருப்பது, தேவனையை சார்ந்திருப்பது. அன்புக்குரியவர்களே, ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஜெபிக்க எனக்கு பாரம் தாங்க என்று சொல்லுங்க. ஜெபம் தேசத்தை அசைக்கும். ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ஜெபத்தை குறித்து சில வசனங்களை, வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஜெப பாரத்தினால் நிரப்புவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேசத்திற்காக திறப்பில் நிற்கவும், சுவரை அடைக்கவும், ஆண்டவரே பாரம் உள்ளவர்களாய், ஜெப பாரம் உள்ளவர்களாய், ஜெப அபிஷேகம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் ஜெப அபிஷேகம் கடந்து வருவதாக. போராடி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, புலம்பி ஜெபிக்க, கதறி ஜெபிக்க, கருத்தாய் ஜெபிக்க, விசேஷித்த ஜெப அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, பார்ப்பதையும் கேட்பதையும் ஜெபமாய் மாற்ற கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை இவர்கள் சுதந்தரிப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா மகிமை துதிகன உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you. Praise the Lord.